the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்கா மெல்ல மெல்ல கழட்டி விடுது உக்ரைனை. அது ஊரறிஞ்ச உண்மை. அதே சமயம் அந்த ஆயுதங்கள் கொடுக்கிற விவகாரத்துல கழுதை தேஞ்சு கட்டரும்பான கதை தான். உதாரணத்துக்கு முன்னாடி எல்லாம் அமெரிக்கா பெரிய பட்டியல் ரெடி பண்ணி இதுல எதுவும் ஆட் பண்ணுமா அப்படின்னு உக்ரைனை கூப்பிட்டு கேட்கும். அடுத்தடுத்து அதை அப்படியே மெல்ல மெல்ல குறைஞ்சு வந்துருச்சு. இப்ப அமெரிக்கா கடனுக்கு ஆயுதங்கள் தரேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்தாலும் சிஐஏ இப்போ வெள்ளை மாளிகைக்கு தனியா ஒரு ரிப்போர்ட் போட்டு கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த வருஷத்துலக்குள்ள இந்த எண்டு 24 முடியறக்குள்ளயுமே இவனுங்க விழுந்துருவாங்க ரஷ்யா கிட்ட. அப்புறம் நம்ம கொடுக்குற ஆயுதங்கள் எல்லாமே வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருக்காங்க. அதனால ஆயுதங்கள் கொடுக்கறதுல ரொம்ப கவனம் வேணும். இப்போதைக்கு எவ்வளவு தேவையோ 10 நாள் ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ அதான். பெரிய அளவு ஆயுதங்களே கொடுக்கக்கூடாது. எப்போ வேணாலும் ரஷ்யா கிட்ட உக்ரைன் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சிஐஏ ஒரு ரிப்போர்ட் போட்டு தந்திருக்கு. இதை அங்க உள்ள ஏஜென்சிகள்லாம் வெளியிடுறார்கள், பரபரப்பாகுது. அதுக்கப்புறம் தான் ஐரோப்பா முழிச்சுக்குது. ஐரோப்பா முழிச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு சொல்லுது. ஏன் அப்படின்னா இதை இழுத்து விட்டதே அமெரிக்கா தான். ஆனா இப்ப சிக்கி தவிக்கிறது என்னமோ ஐரோப்பா. அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்க என்ன ஆயுதங்கள் சந்தையை பிடிச்சாச்சு, அதே மாதிரி கச்சா எண்ணெய் சந்தையை பிடிச்சாச்சு. நடுவில் அமெரிக்கா பின்னாடி நாங்கள் ஒன்றும் வரமாட்டோம் அப்படின்னு சொன்ன ஐரோப்பா இனிமே வந்துதான் தீரணும் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கியாச்சு. மூணையும் உருவாக்கியாச்சு. அமெரிக்கா ஹாப்பி. ஆனா ரஷ்யா கூட மோத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐரோப்பாவுக்கு ஹாப்பியே போச்சு. இப்ப அங்கிருந்து தான் பெரிய குரல் வருது. அதாவது அமெரிக்கா இந்த விவகாரத்துல தலையிடல அப்படின்னா உக்ரைன் தோத்துரும். உக்ரைன் தோத்துருச்சுன்னா 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும். அது அமெரிக்காவுக்கு நல்லதில்ல அப்படின்னு சொல்லி ஐரோப்பா சொல்லியிருக்கு. ஏன்னா 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும் போது ஐரோப்பா தான் முதல்ல சிதறும். அந்த பயத்துலையும் கடுப்புலையும் அமெரிக்காவுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, பின்னாடியே ஏஜென்சி வரி வரியா எழுதி தள்ளிட்டாங்க. காரணம் ஏன் ஐரோப்பா இவ்வளவு தூரம் பயப்படுது அப்படின்னா உக்ரைனை கைப்பற்றினதுக்கு அப்புறம் உக்ரைன்ல கொஞ்சூடு நிலமோ கூடுதல் நிலமோ இல்லை அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியை தூக்குறார்களோ இப்படி என்னெல்லாம் நடவடிக்கை அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி நடக்கிறது எல்லாமே ஐரோப்பாவை பாதிக்கும். உதாரணத்துக்கு ஒரு லேண்ட் காரிடார் அமைச்சு மோல்டோவா வரையும் வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா அங்கிருந்து நம்மளை சீண்டுவார்கள். அப்படி சீண்டும் போது ரஷ்யாவோட பலம் அப்படிங்கிறது முந்தி இருந்த காலத்துல அதிகரிச்சிருக்கு. காரணம் ஒரு யுத்தத்துல இருக்கக்கூடிய நாடு அவங்களோட சப்ளை செயினை நம்மளால துண்டிக்க முடியல. அதே மாதிரி எக்கனாமியை டிஸ்டர்ப் பண்ண முடியல. சுத்தி உள்ள உலக நாடுகளோட டையப்பையும் அசைச்சு கூட பார்க்க முடியல. இது மூணையும் நம்மளால பண்ண முடியாத காலகட்டம் 3 வருடங்கள் ஓடி போயிடுச்சு. ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னோட இராணுவ வலிமையை பெருக்கிருச்சு. மூடிட்டு சோவியத் யூனியன் ஸ்டைல்லே இருந்தவங்களை தட்டி எழுப்பி இப்ப தேவையான எல்லா அப்டேட்டுக்குள்ளேயும் நம்மளே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டோம். அது போக இராணுவ வீரர்கள், அதாவது போருக்கு 2ஆம் உலக போருக்கு அப்புறம் பெரிய அளவுல ரஷ்யா இராணுவ வீரர்களை திரட்டுறதுல எல்லாம் கவனமே செலுத்தலை. இன்னும் சொல்ல போனா எல்லா நாடுகளும் அதை நோக்கி தான் போறார்கள். டெக்னாலஜி சார்ந்து போலாம் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல பயிற்சி கொடுக்கக்கூடிய இராணுவ மையங்களை எல்லாம் ஷட் டவுன் பண்ணார்கள். ஆட்களை குறைச்சார்கள். இப்ப தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை எழுப்பி விட்ட மாதிரி 2ஆம் உலக போற காட்டிலும் அதிநவீனமான படை தயாரிப்பு நிலையங்களை இப்ப ரஷ்யா உருவாக்கி வச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில நம்மளை சீண்டிக்கிட்டே அவங்களால இருக்க முடியும். பதிலுக்கு நம்மளும் வெகுண்டு எழுந்தோம் அப்படின்னா இங்க ஒரு தயாரிப்பும் இல்லை. கொஞ்ச நஞ்ச வச்சிருந்ததும் உக்ரைன் யுத்தத்துக்கு போயிருச்சு. மீண்டும் அதெல்லாம் ஸ்டாக்கை திருப்பி ரீஃபில் பண்றது சாமானியம் இல்லை. அமெரிக்கா கிட்ட ஆர்டர் கொடுத்தா அமெரிக்கா 5 வருஷம் 3 வருஷம் 7 வருஷம்னு கதை பேசுது. அதனால தெளிவா உக்ரைன் தோக்குது, பின்னாடியே 3ஆம் உலக யுத்தம் வரும், அமெரிக்காவுக்கு தான் இது டேஞ்சர் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அமெரிக்காவுக்கு டேஞ்சருங்கிறாங்க. அடி இங்கே விழுகும், நம்மளை காப்பாத்திக்குவோம், ரஷ்யா கூட ஒரு டீல் பேசுவோம் அப்படிலாம் புத்தி போல. என்னைய தள்ளி விட்டேல்ல நீ நாசமா போயிடுவ அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கிட்டே திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா தான் அங்கே ரிப்போர்ட் போட்டு பக்காவா உட்காந்துட்டார்களே. அதனால அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அமெரிக்காவில் டைமே இல்லை. தேர்தல் வருது. தேர்தலை காட்டிலும் இஸ்ரேல் சொல் பேச்சு கேட்காம ஈரானை போய் தாக்கிடுச்சு. அந்த யுத்தத்துல பெரிய அளவு தலையிட்டே ஆகணும். இல்லாட்டி அமெரிக்காவுக்கு ஹோல்டே போயிடும். அந்த பரபரப்புல இருக்கும்போது ஐரோப்பாவை மெல்லமா வந்து பார்த்துக்க தான் யோசிப்பார்கள். அதனால தான் ஐரோப்பா துடிக்குது. இவ்வளவு கத்துற ஐரோப்பால மெல்ல மெல்ல ரஷ்ய எதிர்ப்பு ஆட்கள்லாம் ஆட்சியை இழக்கிறார்கள்.
ரஷ்யா ஆதரவு ஆட்கள் ஆட்சியில வந்து உட்கார்றார்கள். அதனால மெல்லமா அப்படி ஒரு டைம் லைனை விட்டாலே சமாதான போக்கு கொண்டு போயிடலாம். அதை விட்டுட்டு இப்போ உள்ள தலைவர்கள் அப்படியே ரஷ்யாவை காட்டி உள்ளூர்ல மைலேஜ் எடுக்கலாங்கிற திட்டத்தை மீண்டும் மீண்டும் போட்டா கட்டாயம் ஒவ்வொருத்தரா தோத்து வெளியேற தவிர வேற ஆப்ஷனே கிடையாது இன்னைக்கு நிலைமைக்கு.